நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. This one is dedicated to the one and only superstar, Rajini Khan. Happy birthday, superstar. Happy birthday, superstar. Happy birthday, superstar. Happy birthday. Yeah, yeah, come on, 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 yeah, yeah. Chennai, Delhi, Mumbai, Madurai, நேற்று, இன்று, நாளை, என்றும் வானம் புறாவும் தேடி போனாலும் சூப்பர் ஸ்டார் போலே ஸ்டார் இல்ல மாமா. இந்தியானாலும் ஜப்பான் போனாலும் சூப்பர் ஸ்டாருக்கு கட் அவுட் மாமா. ரஜினி தன் ஸ்டைல், ரஜினி தன் தில், ரஜினி தன் ஸ்பீட், ரஜினி தன் டூல். ரஜினி எனும் காந்தச்சூரியனின் அக்னி குஞ்சுகள் இந்த ரசிக குழந்தைகள். ரஜினி எனும் பரஞ்சோதி விண்ணில் இருந்து இறங்கி மண்ணில் வந்த நாளை கொண்டாட தொடர் ஓட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்தனர் அவரது ரசிகர்கள். ஓட்டத்தின் போது உறுதுணையாக பார்ப்பதற்கு அச்சு அசல் தலைவனைப் போலவே இருக்கும் தீச்சுடரையும் கையில் ஏந்திக் கொண்டு ஓடத் தொடங்கினர். 70களில் தங்கள் தலைவன் சென்னை நோக்கி வாய்ப்பு தேடி கனவுகளோடு பயணப்பட்டதை மட்டுமே தெரிந்து வைத்திருந்த சாலைகளுக்கு அவர் ஜெயித்து விட்டார் என்ற தகவலை கதைகளாக கூறியபடியே ஓட்டத்தை உற்சாகமாக தொடர்ந்தனர். சூப்பர் ஸ்டார் தங்க விருட்சமாக தழைத்து வளர்ந்த தமிழ் மண்ணை வணங்கியபடியே கிருஷ்ணகிரி வந்தடைந்தனர். அகில உலக சூப்பர் ஸ்டார் எங்கள் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களின் ஜோதி பெங்களூரில் ஆரம்பிச்சது. அதை நாங்கள் கிருஷ்ணகிரி வரைக்கும் கொண்டு வந்து கொடுக்கல. நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். சார், உங்களை வாழ்த்த வயதில்லை, ஆனால் வாழ்த்தாத ஒரு மனிதரே இல்லை. Here's wishing Rajni sir a very, very happy birthday. I wish you all the health, all the goodness and all the happiness in the world, sir. Hello, this is Amitabh Bachchan and I'm here to wish Rajnikant a very, very happy birthday. Rajni has been a dear friend of mine and we have had a very long association. We worked in several films together. We have spent many personal moments together and has always come across as a very humble, very simple human being. Despite the greatness of his character, his personality and his standing in the world of cinema, he has always remained a most humble and simple human being, and that is his greatest quality. Many a times he has called me over to his house whenever I visited Chennai, and we spent some time with his family. He has always treated me with respect, and I have treated him with even greater respect. I think Rajni is beyond
any kind of accolades that can come his way. He's not a star, he's not a mega star, he's not a superstar, he's something much, much beyond all this. And year after year, he keeps proving to the world of cinema his greatness, his capacity to work, and the fan following, the massive fan following that he has. He's truly a great representative of the country, an iconic figure, and I wish him all the very best. பெருந்திரளாய் கூடிய ரசிகர்கள் சூப்பர் ஸ்டாரின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார்கள். ரஜினியின் நிழலாய் உடனிருக்கும் ரசிகர்கள் அன்று அவர் நகலாய் மாறி மகிழ்ந்தனர். எங்கள் சூப்பர் ஸ்டார் தொடர்ந்து பல்லாண்டு வாழ வாழ இந்த சேலம் மாவட்ட ரஜினி மன்றத்தின் சார்பாக வாழ்த்துகிறோம், வணங்குகின்றோம். சூப்பர் ஸ்டாரின் பிறந்த நாளை ஒட்டி நாமக்கல் ரசிகர்கள் ஆஞ்சநேயர் கோவிலில் தலைவர் பெயருக்கு அர்ச்சனை செய்து பூஜை நடத்தினார்கள். தங்களது தங்கத் தலைவனின் ஆரோக்கியத்திற்காகவும் நல்வாழ்க்கைக்காகவும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தங்கள் தலைமுடியை காணிக்கையாக தந்தது பார்த்தவர்கள் அனைவரையும் நெகிழ வைத்தது. தலைவர் ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் இருந்து சிங்கப்பூருக்கு கூட்டிட்டு போனோம்ல, அவர் நல்லா திரும்பி வரணுங்கிறதுக்காக திருமுருகன் பூண்டி கோயிலில் ஆயுள் யாகம் நடத்தி அங்கேயே நாங்கள் வந்து 1008 பேர் மொட்டை போடுறோம் பழனியில் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அவர் நல்லபடியாக திரும்பி வந்தோடனே நாங்கள் 1008 பேர் போய் எங்களுடைய முடியை காணிக்கையாக செலுத்தினோம். கருமேகங்களாய் திரண்டு வந்த கரூர் ரசிகர்கள் கொண்டாட்ட மழையால் ஊரை நனைத்தார்கள். வெறும் ஆட்டம் பாட்டத்தோடு நின்று விடாமல் நலத்திட்டங்கள் மூலம் ஆக்கப்பூர்வமாகவும் கொண்டாடி நம்மை ஆச்சரியப்படுத்தினார்கள். தலைவரின் வாழ்வில் மிக முக்கியமான இந்த பிறந்த நாளை பட்டாசுகள், மேளதாளங்கள், வழிபாடுகள் என்று குறைபாடுகள் ஏதும் நேர்ந்து விடாமல் அக்கறையோடும் ஆரவாரத்தோடும் கொண்டாடி அகமகிழ்ந்தனர் கோயம்புத்தூர் ரசிகர்கள். ரஞ்சி சார் பற்றி பேசணும்னா முன்னால் நான் ஒரு ஃபேனாக நான் பேசணும். பிகாஸ் ஐ ரிமெம்பர் நான் ஸ்கூலில் படிச்சிருந்தப்போ அவர் படம் அபூர்வ ராகங்கள் பார்த்தேன். அப்போவே நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன். There's some spiritual connection between both of us, and so we always relate more in the spiritual angle. We share a lot of spiritual thoughts, especially about the great masters like Ramana Maharshi and Babaji and Ramakrishna Paramahamsa. So I always look forward to meet him and share a lot of things about spiritual life. So I thoroughly enjoyed a couple of those sittings with him, and I've had some wonderful thoughts from him. So I have to thank him a lot for sharing a lot of thoughts about his spiritual journey. எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர் ரஜினிகாந்த் நீண்ட வருஷங்கள் நல்லபடி நோய் நொடி இல்லாமல் நோய் நொடியற்ற உடலோடு சௌக்கியமாக அவர் குடும்பத்தோடு ஆனந்தமாக அற்புதமாக வாழ்ந்து அவர் நிறைய கலைப்பணி செய்ய வேண்டும், சினிமாவில் நீண்ட காலம் வலம் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வாழ்த்தி அவரோட நான் பெரியவனாக இருப்பேன். வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வாழ்க ரஜினிகாந்த் சார். அவருக்கு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே சார். வணக்கம், நான் கவிஞர் சினேகன் பேசுகிறேன். இன்றைக்கி உலகத்துமே கொண்டாடி கொண்டு இருக்கின்ற சூப்பர் ஸ்டாரோட பிறந்தநாள். எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே அவருடைய எளிமையான வலிமை தான். கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை முதல் நாளைக்கு கல்லறைக்கு போகலாம் என்று வாழ்க்கையை முடிச்சுக்கிண்டு பயணம் பண்ணுற அத்தனை பேர்த்துக்குமே ரஜினி சாரை பிடிக்கும். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, நடிகனுங்கிறத மீறி நல்ல ஒரு மனிதனுங்கிற ஒரு நல்ல விஷயத்தை அவர் எல்லாத்தையும் சம்பாரித்து வச்சுருக்காரு. எனவே
கோடான கோடி ரசிகர்களோட நானும் ஒருத்தனாக இருக்கேன். எனவே இவருடைய வலிமை என்பது அவருடைய எளிமை மட்டும்தான். எனவே இன்னும் 100 ஆண்டுகள், இன்னும் 100 பல ஆண்டுகள் வாழ்ந்து எத்தனையோ பேரை சந்தோஷப்படுத்தியிருக்கார். எனவே நாமெல்லாம் இந்த நேரத்தில் நம்ம சந்தோஷம் இருந்தோன்னா நம்மளுடைய ஒவ்வொரு சந்தோஷமும் அவரை இன்னும் கொஞ்சம் காலம் வாழ வைக்கும். எனவே என்னுடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய மிகப்பெரிய ஃபேன் அப்படின்னு தெரியும். அதனால தான் உங்களை வந்து நாங்கள் கூப்பிட்ருக்கோம். சொல்லுங்கள், எவ்வளோ பெரிய ஃபேன் நீங்கள் நம்ம தலைவருக்கு? அங்கே உட்கார வேண்டிய ஆள் தான் நான் இங்கே உட்காந்துருக்கேன். அவங்களுக்கும் எனக்கு பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் கிடையாது. எவ்வளோ பெரிய ஃபேன்னா, ரஜினி சார் படத்துக்கு என்னை அனுப்பலைன்னா நான் வீட்டை விட்டு ஓடிடுவேன். அது மாதிரி லைஃப்பில் 2 தடவை ஓடிருக்கேன். குறைந்தபட்சம் ஒவ்வொரு முறையும் ரிலீஸ் ஆகிறப்போ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ பார்த்தே ஆகணும். அப்புறம் நான் முடியெல்லாம் சீவியெல்லாம் பல வருஷம் ஆச்சு. இப்படி குளிச்சுட்டு இப்படி தட்டி விட்டுட்டு அப்படி பண்ணிவிட்டு வர்றது எல்லாமே என்னென்னா அவர்கிட்டருந்து வந்தது தான். இப்போது ஸ்டைல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரஜினி சார் ஸ்டைலில் நான் வந்து தலை எப்படி கோதுவேன், அப்படி இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்கள் படத்தில் வந்து எந்த அளவுக்கு வந்து ரஜினி சார் ஸ்டைலு இல்லை இது பண்ணால் நம்ம வந்து அப்படி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரசித்து ஏதாவது ஒரு சீன் ஏதாவது வச்சுருக்கீங்களா? அது மாதிரி இல்லை ஒரு ஸ்டைலோ இல்லை ஒரு மேனரிசமோ? எல்லா படத்துடைய டிஸ்கஷன்லையும் ரஜினி சாரை அவாய்ட் பண்ணி என்னால் கதையே பேச முடியாது. பர்டிகுலராக ரன் கதையில் உள்ளே வந்து ரஜினி சார் இருப்பார். மாதவனுக்குள்ளே அந்த கேரக்டருக்குள்ளே நான் ரஜினி சாரோட ரசிகனாக இருக்கிறதுனால அந்த கேரக்டரைசேஷன் வந்து உள்ளே இருக்கும். அது உள்ளே வச்சு தான் ஒவ்வொரு சீனுமே நான் திங்க் பண்ணுவேன். உதாரணத்துக்கு வந்து சற்றை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஃபைட் முடிஞ்சதுக்கு பிறகு சிவா சொன்ன கேளு, நீ யார் அடிச்சிருக்க தெரியுமா, சொன்ன கேளு இங்கே இருக்காத, நீ போய்டுன்னு சொல்லி பேசுவா தெரியுமா. அந்த இடத்துல வந்து பேசுகிற டைலாக் வந்து நான் ரஜினி சார் மாடுலேஷனுக்கு எழுதி தான் மேடிக்கு கொடுத்துருக்கேன். படமாக பார்க்குறப்ப மேடி அவருடைய லாங்குவேஜ் அதில் தெரியாது. ஆனால் அதுதான் ரஜினி சாருடைய வாய்ஸ் தான் அது. உங்கள் அண்ணனுக்கு நான் 2 உசுரா அடித்தா வலிக்கும்ல, வெட்டினா ரத்தம் வரும்ல, நீ சொல்லு போயிடுறேன், அதுக்காக யாராவது சொன்னால் போக மாட்டேன் அப்படி சொல்கிற மூடு என்னென்னா ரஜினி சார் மூடு தான். சிவா எதுக்கு ஜாக்கிரதையாரு அப்படின்னா தப் நடந்து வந்துட்டு இதெல்லாம் உன் அண்ணன்ட்ட போய் சொல்லு, இது அப்படியே ரஜினி சார் மூடு தான். அதை மாதவனுக்கு பண்ணும்போது வேற ஒரு டைரக்டர் வந்து செய்யும்போது அது வேறு மாதிரி மாறுது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பஞ்ச் டைலாக்? இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு டைலாக்னா பாட்சாவில் இருக்கிற நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அந்த டைலாக் எல்லாமே சூப்பர் டைலாக்கு. ஆனால் அந்த படத்தில் பர்டிகுலராக எனக்கு பிடிச்ச ஒரு டைலாக் ஒன்று என்னென்னா, அந்த தங்கச்சி படிப்புக்காக ஒருத்தன் தப்பாக பேசுனதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் இருமா சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அங்கே அப்படியே நின்று எனக்கு இன்னொரு பேர் இருக்குது சொல்லிட்டு நின்று எல்லாம் ஒரு மியூசிக்கலாக முடிஞ்சதுக்கு பிறகு வெளியில் வந்ததுக்கு பிறகு சீட் ரெடி சொல்லணுன்னு என்னாச்சு என்ன சொன்னேன்னு கேட்டோன்னே உண்மையை சொன்னேன் அப்படிம்பாரில் அந்த இடம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவருடைய படங்களில் எனக்கு மிக முக்கியமாக எனக்கு பிடிச்ச படம்னு பார்த்தா பாட்சாவுக்கு உதாரணமான ஒரு படம் வந்து எனக்கு தெரிஞ்சு உலகளவில் அந்த ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லை. அந்த பாட்சா படம் வந்து என்னென்னா ஒரு 8-9 வருஷத்துக்கு தமிழ் தெலுங்கில் எத்தனையோ படங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். அந்த படத்துடைய ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் இருக்குல்ல, ஒரு ஆட்டோக்காரன் மாதிரி இருந்துட்டு அப்படியே பார்த்தா அவர் யார் தெரியுமான்னு ஓப்பன் பண்ணால் ஒரு விஷயம் இருக்குல்ல. ரஜினி சார் படத்தில் ஃபஸ்ட் ஹாப் வரைக்கும் ஆக்ஷனே கிடையாது. ஃபைட்டை ஒரு சண்டை நடக்குனா பயந்து ஓடுற ஒரு ஆள். அந்த ஃபைட்டு இருக்கு இல்லையா, உள்ளே போ சொல்லிட்டு வந்து பைப்பை அடிக்கிற அந்த ஃபைட்டு இருக்கு இல்லையா, அதுதான் நான் இது வரைக்கும் பார்த்த மிகப்பெரிய தேட்டரில் இருந்த மாஸாக ஒரு படம் பார்த்த மிகப்பெரிய மின்சாரம் உடம்பு முழுக்க பாஞ்ச ஒரு ஃபைட்னா அந்த ஃபைட்டு. எனக்கு அவ்வளோ பிடிச்ச ஒரு ஆக்ஷன் பிளாக் அது. அதான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரஜினி சார் அப்படின்னா இவர் வந்து ஒரு பிகஸ்ட் ஃபேன்னே சொல்லலாம். ஒரு டான்ஸராக இருந்து அப்புறம் ஒரு டான்ஸ் மாஸ்டராக மாறி அதுக்கப்புறம் ஒரு நடிகராகி இப்போ வந்து ஒரு பெரிய டைரக்டராகவும் இருக்கார். இதெல்லாம் தவிர ரஜினி சாரோட மிகப்பெரிய ரசிகன். இவரும் ஒரு அருமையான ஒரு மனிதர், ஒரு இனிய நண்பர். இவரே இந்த மேடையில் நம்ம வந்து சந்திக்க போகிறோம், அவரோட நிறைய விஷயங்களை பேச போகிறோம் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லெட்ஸ் வெல்கம் திரு ராகவா லாரன்ஸ். சார், அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் தான் எல்லா ஃபேன்ஸுக்கும் மொதல் ஃபேன். அதாவது எல்லா ரசிகர்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு மொதல் ரசிகர். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் ஒரு ரஜினி ரசிகராக எப்படி மாறினீங்க? ஆக்சுவலி எங்கள் மாமா வந்து முரளி மாமான் இருக்கார். அவர் வந்து ரஜினி ரசிகர் மன்ற தலைவர் எங்கள் ஊரில் திருவெட்டியூர்.
ஸோ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ரொம்ப சந்தோஷம், மாமாலாம் பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. என்னென்னா நம்ம மன்றத்துக்கு வந்து ரஜினி சார் ஸ்டில்லு கொடுக்குறதா வந்து லெட்டர் வந்திருக்கு, இந்த டேட்டில் கொடுக்க போகிறாங்க அப்படின்னாங்க. அப்படின்னு எங்கள் மாமாண்ட நான் அம்மா கிட்ட சொல்லி, அம்மா நான் போய் சார் கூட ஸ்டில் எடுக்கணும்மா, ரசிகர் மன்ற ஆளுங்க தான் போவாங்க போல், என்னை கூட்டு மெம்பர்ஸ் தான் போவாங்க போல், என்னை கூட்டு போக மாட்டாங்கன்னு. அம்மா போய் ரொம்ப ஆசைப்பட்றேன்டா சார் கூட ஸ்டில் எடுக்கிறதுக்கு அப்படின்னு. இல்லைப்பா ரசிகர் மன்ற மெம்பர்ஸ் தான்ப்பா அப்படி வந்திருக்கு அப்படின்னா. இப்போ சாப்பிடாமல் இருக்கிறது, அழுவுறது, அந்த மாதிரி இந்த விஷயம்லாம் நிறைய பண்ணேன். சரி மாமா வந்து ஓகே நீ வா எப்படியாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனால் ரஜினி சார் வீடு அங்கே இருக்குன்னா ஒரு 100 அடிக்கு இருந்துலேருந்து க்ரௌடு பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேர் நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு விஷயத்த சொல்லணும். இதை வந்து நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். ராகவேந்திர சுவாமி தான் நான் கும்பிடுவேன். ஏன்னா எனக்கு சின்ன வயசில் இந்த பிரெயின் டியூமர் இருந்து ஒரு பக்கம் கை கால் விழுந்த இது வந்து அது எல்லாருக்கும் தெரியும். நான் ரஜினி சார் இந்த ஸ்டில் இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருந்தது. நான் ராகவேந்திர சுவாமி வந்து படம் பார்த்துருக்கேன். அது பார்த்தப்பறம் தான் எனக்கு சரியாக இருக்குன்ற விஷயம் எனக்கு தான் தெரியும், என் ஃபேமிலிக்கு தெரியும். ராகவேந்திரா முகம்னா ரஜினி சார் முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த ராகவேந்திரா நான் இப்போ ஸ்டில் எடுக்க போகிறேன், எப்படி இருக்கும் எனக்கு ஃபீல்? சூப்பர் ஸ்டார் ஒன்று, எனக்கு உடம்பு சரியாக்கின ராகவேந்திராவாக நடித்த ஒருத்தர் நிற்கிறார் ராகவேந்திரா மாதிரி. ஸோ அந்த ஸ்டில் எடுக்கிறதுக்காக என்னை அப்படி விட்டோன்னே பார்க்கணும், போய் அப்படி பிடிச்சது. என் ஃப்ரெண்டு கூட இப்படி நின்றுட்டான். அந்த ஸ்டில் நான் இப்போ காமிக்கணும்னு ஆசைப்பட்றேன். காமிக்கலாமா? சரிதானே? அப்படியே போய் கட்டி பிடிச்சிட்டீங்க. ஸோ இந்த பக்கம் தான். ஆமாம், அப்படியே ஒரு புடி, அப்படியே போய் அப்படியே ஒரு புடி சிரிப்பு. அதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய லக்கு என்னென்னா எல்லா ஸ்டில்லையும் வந்து ராகவேந்திர சுவாமி கட்டாயிருப்பார். என் ஸ்டில்லில் வந்து பின்னாடி ராகவேந்திர சுவாமியுடைய அந்த ரஜினி சார் வீட்டில் இருக்கிற ஸ்டில் ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக இருக்குது. எல்லோரும் பார்த்தாங்க, அப்போவெல்லாம் ஸ்டில் இப்படி எடுத்திருக்காங்க, நான் போகும்போது மட்டும் இப்படி வச்சுருக்காங்க. அதெல்லாம் ஒரு சின்ன இன்சிடெண்ட். அப்போது ஃபேனானது தான். ஆனால் உங்களுக்கு இந்த வயசில் ரஜினி சாரோட பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு 17 வளர்ந்த ஒரு டீனேஜராக ஆனதுக்கப்புறமும் ஒரு பாதிப்பு இருந்திருக்கோம்ல? ஆமாம், அந்த டைம்லேயே இருந்திருக்கோம். பட் நீங்கள் வந்து சினிமாவில் நுழையிறதுக்கும் அவர் தான் ஒரு சம்மந்தப்பட்டவர்னு எனக்கு தெரியும். அது எதுவும் தெரியாமல் வந்து அமைஞ்சுது. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுவும் எங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சரி, இப்போ இந்த ஸ்டில் பார்த்தாச்சு. இந்த வயசில் அவரை பார்த்துட்டேன், ஒரு முறை தான் பார்த்தேன் நான், பார்த்து விட்டாச்சு. அதுக்கப்புறம் வர படங்கள் நான் அவரை பார்த்து கை தட்டுறது, டான்ஸு, இது எல்லாமே போய் என்னாச்சுன்னா ஃபாதர் தவறிட்டார். அதுக்கப்புறம் குடும்ப பாரம் நம்ம மேலே தான். ஸோ இப்போ ஏதாவது ஒரு வேலை பண்ணி ஆகணும். நான் நீங்கள் ஒரே சன்னு, ஒரு பையன், 3 தங்கச்சி, இன்னொரு தம்பி ஒருத்தர் இருக்கார். பெரிய குடும்பம். ஸோ பாரம் நம்ம மேலே இருக்குது. ஏதாவது ஒரு வேலை பண்ணுறோமே, என்ன பண்ணுறது? ஒரு 18 வயசு அப்போது. ஸோ வேலை பண்ணணுன்னா சினிமா, டான்ஸ் தான் தெரியும். எங்கள் ஏரியாவில் திருவிட்டியூரில் வந்து ராயபுரத்தில் வேறு யாரும் இல்லை. ஃபைட் மாஸ்டர் சூப்பர் சுப்ராயன் ஒரு ஆள் தான் இருக்கார். அவருக்கு மாமாவை நல்லா தெரியும், இந்த முரளி அங்கிள்னு சொல்கிறவங்க நல்லா தெரியும். ஏன்னா அவர் வந்து ஜிம்னாஸ்டிக் கூட எங்கள் மாமா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தார். சரி, ஃபைட் மாஸ்டர்கிட்ட போவோம். டான்ஸுக்கும் ஃபைட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. அவர்கிட்ட போய் நான் போய் எப்படி பண்ண முடியும் போது சும்மா போய் பார்க்கலாமே அப்படின்னு மாமா கூப்பிட்டு போயிட்டு, நான் தானே ஜிம்னாஸ்டிக்கில் சேரணும்னு நினச்சேன், முடியல. என்னுடைய அக்கா பையன் நல்லா டான்ஸ் ஆடுவான், இவனை சேர்த்து விட முடியுமான்னு கேட்டார். சூப்பர் சுப்ராய் மாஸ்டர் அப்போ சொன்னார், வரும்போதெல்லாம் கூட வர சொல்லு, சும்மா அப்படியே கூப்பிட்டு போகிறேன், அப்படியே பார்க்கலாம் கடவுள். அவரும் சாமி பக்தி, பயங்கர சாமி பக்தி. ஸோ அவர்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்தேன். என்னென்னா சூப்பர் சுப்ராய் மாஸ்டருக்கு இந்த கார் தொடைப்பேன் காலையில் போயிட்டு. அப்புறம் அவர் இந்த வெத்தலை பாக்கு போடுவார், அந்த வெத்தலை பாக்கெலாம் மடித்து இங்கே வச்சுப்பேன். வெத்தலை பாக்கு சாப்பிட்டோன்னு ஒரு குச்சி கொடுக்கணும் மாஸ்டருக்கு, டூத்பிக் பல் குத்துறதுக்காக. இதெல்லாம் ஒரு பவுச் மாதிரி வச்சுக்கிட்டு மாஸ்டர் கூடவே டெய்லி கார் தொடச்சிட்டு போகிறது. மாஸ்டர் டக்குன்னு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இறக்கிட்டு ஆடி காட்டுன்னு சொன்னால் ஆடுவேன். ஆனால் அவங்க கை தட்டுவாங்க, நல்லா ஆடுவான் பையன் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுவார் மாஸ்டர். அதுமாதிரி சரத்குமார் சார் முன்னாடி ஒரு தடவை ஆடி காமிச்சேன். 100 ரூபா கொடுத்தாரு சரத் சார். அப்போது பயங்கரம், 100 ரூபா வாங்கிட்டு போய் சரத் சார் 100 ரூபா கொடுத்துட்டாரு டான்ஸு அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். இப்படி அப்படியே போயிட்டுருக்க காலம், தர்மதுரை ஹிந்தியில் பண்ணுறாங்க. மாஸ்டர் ஃபோன் பேசுகிறார், ஓகே சார் நாளைக்கு காலையில் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு என்னை பார்த்தாரு, டேய் உன்னுடைய தலைவனுடைய படம் தான்ப்பா நாளைக்கு ஷூட்டிங் போகிறேன் தெரியுமா அப்படின்னாரு. யார்? நான் ரஜினி சார் படம் தான்ப்பா நாளைக்கு ஷூட்டிங் அப்படின்னாரு. இப்போ சின்ன வயசில் பார்த்தது, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் மறுபடியும் ரஜினி சாரை பார்க்க போகிறேன்.
கேட்கணுமா ட்ரெஸ்ஸுஸ்லாம் பண்ணி பயங்கர நீட்டாக பார்க்குறதேமோ இந்த வேலை. சரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் தலைவர் உள்ளே என்ட்ரு அந்த ட்ரெஸ் என்ட்ரு ஃபியட்டில் உள்ளே என்ட்ரு அந்த ஃபியட் காரில் அப்படி வந்து இறங்கி அப்படி உள்ளே மேலே போனார். அவ்வளோதான், ஒன்றும் புரியல. இங்கே சாப்பாடு போட்டுக்கிட்டே அங்கே தான் பார்க்குறது. மாஸ்டருக்கு சாப்பாடு போட்டு அவ்வளோ ரசிச்சிட்டு இருந்தேன். சூப்பர் மாஸ்டர் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு, ரஜினி சார்கிட்டையும் சொல்லலாமே, சொல்ல ஆடி காமிக்கலாம்ல அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. மாஸ்டர் டக்குன்னு லஞ்சில் உட்காந்து ரஜினி சாரும் மாஸ்டரும் சாப்பிட்றாங்க. மாஸ்டர் வந்து மாஸ்டர் நம்ம 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாமான்னு ரஜினி சார் கேட்டார். வாங்கண்ணா 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. அப்போது இவர் சொல்கிறார் மாஸ்டர், நான் சொல்லுவாரா சாப்பாடு போட்டுக்கிட்டே சொல்லுவாரா பையன் நல்லா டான்ஸ் ஆடுவான் பார்க்குறீங்களா அப்படின்னு. ஏங்க பார்க்கலாமேன்னார். அப்பா கிடச்சிதுரா சான்ஸ் அப்படின்னு. அந்த நாளை இன்னும் மறக்க முடியலைங்க என்னால். நான் என்னன்னு எனக்கே தெரியாதுங்க. என்னென்ன அப்படி நிற்கிற தலை சுற்றுது எனக்கு. தலைவர் முன்னாடி ஆடணுன்னா பார்த்தாரு. நல்லா வெரி குட் சூப்பராக நல்லா அப்படி போயிட்டார். நான் நினச்சேன் என்னப்பா சரத்குமாராவது ஒரு 100 ரூபா கொடுத்தாரு, ஒன்றுமே கொடுக்காம போகிறாரு. என்னப்பா நல்லா இருக்கு என்னப்பா அத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, நம்ம அங்கே போய் பார்த்தோம் நம்மளை விட்டாரப்பா டீல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இப்படியே சிகரெட் பிடிச்சிட்டே இருப்பார். நான் மாஸ்டருக்கு ஏதாவது சாப்பாடு போடுறதோ இல்லை அந்த பாக்கு கொடுக்குறதோ ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படியே பார்ப்பாரு. நான் அவரை பார்க்கும்போது அப்படி டர்ன் பண்ணுறாரு. தலைவர் ஏன் நம்மளே பார்க்குறாரு, பிரம்ம மாயா எல்லாம் அவர் எதுக்கு நம்மள பார்க்க போகிறாரு அப்படின்னு விட்டு 4 days இப்படியே நோட் பண்ண. 4th day எல்லாம் கொஞ்சம் டவுட் வந்தது, நம்மள தான் பார்க்குறாருன்னு இப்படி பார்க்கும்போது அவர் டக்குன்னு ரிட்டர்ன் பண்ணுறாரு. 4th day ஷூட்டிங் முடிஞ்சு அது ஒரு மாதிரி சேருக்கு நடுவில் ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் மாஸ்டர் கால்லாம் சேர் ஆகிடுச்சு. அதெல்லாம் மாஸ்டர் தொடச்சி விட்டுட்ருக்கேன். வேலை நடந்துகிட்ருக்கு. காரு அப்படி போன காரு பேக் வந்தது. பேக் வந்தால் ஜெயராம் சார் அப்போது ரஜினி சார் கூட இருப்பார். அவர் வந்து அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் மாஸ்டர் உங்களை கூப்பிட்றாங்க அப்படின்னு. இல்லை போனேன். ரஜினி சார் நாளைக்கு வீட்டுக்கு வரீங்களா காலைல? நாளைக்கு காலையில் வீட்டுக்கு வந்து ஜெயராம் அட்ரஸ் கொடுத்துரு, காலையில் வந்துரு பார்த்துக்கலாம். ஓகே பாய். பயங்கர ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறாரு வேறு. சொன்னதும் புரியல. காலையில் வீட்டுக்கு வரணும் மட்டும் தெரிஞ்சு அட்ரஸ் கையில் இல்லை, ஒன்றும் இல்லை, போயாச்சு அவ்வளோதான். காலையில் போய் வீட்டாண்ட நிற்கிறேன், அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு. பட்டை அடிச்சுன்னு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் ராகவேந்திர சுவாமி மாதிரி என்ட்ரு தலைவர். நல்லா இருக்கீங்களா? இனிமேல் நீங்கள் சூப்பராக என்கிட்ட இருந்து இந்த ஃபைட்டு இந்த வேலை அதெல்லாம் பண்ண வேணாம். நீங்கள் போய் டான்சர்ஸ் யூனியனில் போய் இந்த லெட்டர் கொடுங்க, நான் கொடுத்தேன்னு உங்களுக்கு கார்டு கொடுப்பாங்க, டான்ஸர் அவங்க நல்லா வருவீங்க அப்படின்னு. பிள்ளையார் சுழி போட்டுறாரு. பிள்ளையார் சுழி சொன்னார். நான் யாருக்கும் கேட்காம பண்ண மாட்டேன், எனக்கு எது தோணுது. ஓகே ஆல் தி பெஸ்ட். தலை மேலே அப்படி கை வச்சுட்டு போயிட்டார் சார். கண்ணில் தண்ணியாகவும் தாரத்தாவும். ஏன்னா நான் டான்சர்ஸ் யூனியன் கார்டு ட்ரை பண்ணுறேன், அப்போ கிடைக்கல எனக்கு. போனால் டான்சர்ஸ் யூனியனில் கொடுத்தேன் லெட்ரு, உடனே ஒன்றும் பேச்சே இருக்குது, பேச்சே இல்லை. அடுத்த நாள் கார்டு. அதுக்கப்புறம் அந்த கார்டு வாங்கின அப்புறம் எனக்கு பிரபுதேவா மாஸ்டர் வீட்டிலேருந்து ஃபோன் வருது. ரஜினி ரெக்கமெண்டேஷனில் யாரோ கார்டு எடுத்துருக்காங்களாமே, நடராஜ் அண்ணன் ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார் இப்போது. பிரபு மாஸ்டர் வீட்டாண்ட வர சொல்கிறாங்க அப்படின்னு. பிரபு மாஸ்டர் பார்க்குறதுக்கு நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. நம்மளுக்கு அங்கேருந்து ஃபோன் வருது. என்னென்னு போனால் பிரபு மாஸ்டர் அப்படி வெளியே வந்தார். ரஜினி ரெக்கமெண்டேஷனில் யார் இங்கே அப்படின்னாரு. நான் அப்படி கை தோணா தான் சார். நான் அண்ணாமலை ஷூட்டிங் அப்போ அண்ணாமலை சாங்கு வந்தாண்டா பால்காரன் ஊட்டி சார் ஊட்டியில் சொல்லியிருந்தார், அவர் ரெக்கமெண்ட் பண்ணாரா நீங்கள் நல்லா டான்ஸ் அப்படின்னு ஆடி காமிங்க அப்படின்னார் பிரபு மாஸ்டர். ஒரு சின்ன மூமெண்ட். ஓகே நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது வந்துருங்க அப்படின்ட்டார் பிரபு மாஸ்டர். சார் சொல்லியிருக்காரு அங்கே லெட்டர் கொடுக்குறது ஓகே சார், அங்கே ஊட்டியில் ஞாபகம் வச்சு பிரபு நான் ஒரு பையனுக்கு கஷ்டப்படுற பையன் நீ ஹெல்ப் பண்ணுன்னு அங்கே சொல்லியிருக்காரு சார். உழைப்பாளி படம், உழைப்பாளி இல்லாத நாடு தான். 10வது ரோவில் பின்னாடி நிற்கிறோம். சுந்தர மாஸ்டர் ராஜி மாஸ்டர் அசிஸ்டண்ட். அதுக்கு குரூப் டான்ஸ் ட்ரெஸ் போட்டுன்னு பின்னாடி நிற்கிறோம். தலைவர் உள்ள என்ட்ரு, ராஜி மாஸ்டர் மூமெண்ட் சொல்கிறாங்க, எல்லாம் ஆடிட்டே இருக்காங்க. பொறுமையாக அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ போய் வணக்கம் சொல்லலாம் அப்படின்னு. வணக்கண்ணா. லாரன்ஸ் சாங் வந்துருக்கியா? ஞாபகம் வச்சிருக்கேன். சாங் வந்துருக்கியா? எப்படி ஃபேமிலியெல்லாம் நல்லா போயிட்டுருக்குல்ல? எல்லாம் சூப்பரில். குரூப் டான்ஸ் நம்ம சாங்கில் ஆடுறியா நீ? வெரி குட் போங்க வேலை பாருங்கள். அவ்வளோதான், போங்க வேலை பாருங்கள்.
அதுக்கப்புறம் அப்படியே சாங்கு அப்படி ஒரு சாங்கு பார்க்கும்போது ஒரு ஸ்டில்லு ஒரு குரூப்லேயும் குரூப் டான்ஸராக இருந்து அப்படியே வந்து ஒரு வருஷத்துலேயே டான்ஸ் மாஸ்டர் ஆகணும்னு ஒரு சின்ன ஃபீலு, ஒரு சின்ன சேலஞ்ச் அதெல்லாம் இருந்து சரி டான்ஸ் மாஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு பாட்சா படம் ஷூட்டிங்கில் போய் பார்க்குறேன். ஸ்டைலு தான், சூப்பர் ஸ்டைல் தான், செட்டில் உக்காண்டிருக்காரு. நான் டான்ஸ் மாஸ்டர் ஆக போகிறேன். ஒரு வருஷத்தில் நீ என்ன கற்றுக்கிட்ட கண்ணா? அவன் 10 வருஷம் 15 வருஷம் இருக்கிறான், அவனே ஒன்றும் பண்ண முடியல. ஒரு வருஷம் நல்ல அனுபவம் வந்த பேர் டான்ஸ் மாஸ்டர் ஆகணும். இப்போ ஒரு வருஷம் இல்லைண்ணே எனக்குள்ளே எனக்கு இது அப்படியா? நான் பார்த்துக்கோ உன் லைஃப் அவசரப்படக்கூடாது, எல்லாத்துக்கும் பொறுமையாக பண்ணணும். பட் என்ன தோணுதோ கடவுள் மேலே பார்த்த பிற்பாடுக்கூடாது. நான் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு தானே போகலான்னு வந்தேன். முடிஞ்சிச்சு. ஒரு சாங் ஆடணும், அப்படியாச்சு. மகா கணபதி சாங்கு இட்டு அப்புறம் தெலுங்கில் ஒரு நல்ல டான்ஸ் மாஸ்டர் பொசிஷன் வந்தது எனக்கு. சிரஞ்சீவி சார்லாம் நான் எல்லாமே சாங் பண்ண மாட்டேன்ற ஒரு நிலைமெல்லாம் வந்தது. மைசூரில் நான் தெலுங்கு பாட்டு பண்ணுறதுக்காக போயிருக்கேன். இவர் வந்து படையப்பா சாங்க்காக வந்திருக்காரு மைசூரில். என் பேர் படையப்பா சாங்க்காக போயிட்டுருக்கு. 2 பேரும் ஒரே ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறோம், எனக்கு தெரியாது. நான் லிஃப்ட்டில் நின்றுக்கிறேன், தலைவர் லிஃப்ட்டில் இறங்குறாரு. அவர் தான் நான் டான்ஸ் மாஸ்டராக முடிச்சுட்டு வந்து நின்றுட்டுருக்கேன். லிஃப்ட்டு ஓப்பன் பண்ணால் நிற்கிறாரு. கண்ணா அப்படின்னாரு. அப்படியே போய் கட்டி பிடிச்சிட்டேன். என்னப்பா தெலுங்கில் பெரிய பேர் எடுத்துட்டியாம? இவர் பேர் எடுக்கணும்னு தெரிஞ்சு தான் லெட்டர்லாம் கொடுத்தது, இவருக்கு தெரியும். ஆனால் நான் தான் வந்து கார்டு கொடுத்தேன், நான் தான் இது பண்ணன்றதே காமிச்சிக்கல சார். பெரிய லேட்டாமே, ரொம்ப சந்தோஷப்பா எனக்கு. நம்ம பையன் வருது, ரொம்ப சந்தோஷம். நான் ஷூட்டிங் போகிறேன், ரூமுக்கு கூப்பிட்றேன். ஓகே 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 பாய் போய்ட்டு. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஃபோன் பண்ணி உட்கார வச்சு பேசி நிறைய சந்தோஷங்கள் விஷயங்களை பகிர்ந்துக்கிறது, அதெல்லாம் அப்படியே போய் அதுக்கப்புறம் பாபாவில் ஃபோன் வருது. கண்ணா எனக்கு ஒரு சாங் பண்ணுறியா அப்படின்னு. எப்படி இருக்கும் உங்களுக்கு? தலைவா குரூப் டான்ஸராக என்ட்ரு பண்ணது நீங்கள் எனக்கு ஒரு சாங் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்களே அப்படின்னு. உடனே வீட்டுக்கு போனால் சாங் போட்டு கேட்டார். அந்த சாங் கூட பாருங்கள், மாயா மாயா எல்லா மாயா, சாயா சாயா எல்லா சாயா, எதையுமே லைஃப்பில் ஆசைப்படாதுன்றது எனக்கு அமையிறது. பாருங்க இந்த சாங் நீ பண்ணால் நல்லாயிருக்கும், பண்ணுறேன் அப்படின்னு. சரி பண்ணுறேன். நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டுருக்கு, கம்போசிங். அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருக்கிட்டேயும் கூப்பிட்டு தோல் மேலே கையை போட்டு அப்போவே ஏதோ தோணுச்சு, நம்ம பையன் நம்மளுக்கே டான்ஸ் மாஸ்டர் பண்ணுறாரு சொல்லிவிட்டு சார் ஒரு மூமெண்ட்டு ஆடி முடித்தேன் சார். இந்த சாயிற மாதிரி இருக்க மூமெண்ட், இது நான் கீழே விழுந்துருவேன் கண்ணா, நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னாரு. ஈஸிண்ணே, சும்மா அப்படி சாஞ்சிட்டு அப்படி வந்துடலாமா, அவ்வளோதானே மூமெண்ட்டு, ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு. அப்படியா பண்ணலாமா? சரிண்ணே பண்ணிட்டார் சார் மூமெண்ட். அவருக்கு அது ஈஸி மூமெண்ட் தான் ஆக்சுவலி. பண்ண ஒன்று சார் ஐயான்னு இப்படி வந்தார் சார் காலையில். உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? எப்படி இருக்கும் சொல்லுங்க. தலைவர் வந்து அவர் கார்டு எடுத்து கொடுத்து அவர் உருவாக்கின ஒரு பையன் காலுகளை யாராவது விழுவாங்களா சார்? அத்தனை லைட் மேன்ஸ். தட் இஸ் த சூப்பர் ஸ்டார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே அவருக்கு வந்து ஒரு ஆன்மீக தேடல் இருக்கும். எப்போல்லாம் அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், எப்போல்லாம் வந்து அவருக்கு அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்போல்லாம் வந்து இமயமலைக்கு போவார் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நேயர்களுக்காக அவர் இமயமலை எதை தேடி போயிட்டு இருக்கார், அவர் எப்படி போறார், நடந்து போகணும் இல்லையா, நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குமே, அதெல்லாம் வந்து உங்களுக்கு எடுத்து வந்து காமிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் இமயமலை போகும்போது கூடவே விஜய் டிவியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராவலை பண்ணாங்க. அந்த ஒரு சூப்பரான ஒரு டிராவல் உங்களுக்காக. தனது நண்பர்களுடன் காரில் புறப்பட்டார் சூப்பர் ஸ்டார். சாதாரண வேட்டி சட்டையே இந்த பயணத்தில் ரஜினியின் காஸ்டியூம். எதிர்ப்படும் ரசிகர்கள் இவரை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. வழியில் பெரிய நகரங்கள் மிக குறைவே. ஆங்காங்கே நிறுத்தி சிறிய இளைப்பாறல்கள், தேநீர், உணவு என பயணம் தொடர்கிறது.
தேநீர், உணவிற்கு என எந்த ஒரு பெரிய உணவகங்களையும் சூப்பர் ஸ்டார் தேர்ந்தெடுப்பது இல்லை. கண்ணில் தென்படும் பெட்டிக் கடைகளில் வெகு சாதாரணமாக தேநீர் அருந்துகிறார். டெல்லியிலிருந்து சுமார் 300 கிலோமீட்டர் பயண தூரத்தில் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஹரித்வாரை அடையலாம். பிரம்மாண்ட சிவன் சிலை வாயிலாய் நின்று வருபவர்களை வரவேற்கிறது. ஹரித்வார், ஹரியின் துவாரம், அதாவது இறைவனை சென்றடைய உதவும் நுழைவாயில் என்பதை ஊரின் பெயர் தாங்கி நிற்கிறது. இமயமலை பயணத்தின் போது வசதிகளையோ ஆடம்பரத்தையோ சூப்பர் ஸ்டார் தன்னுடன் சேர்த்துக் கொள்வதில்லை. எங்கு சென்றாலும் எங்கே தங்கினாலும் எளிமைதான். சூப்பர் ஸ்டார் இங்கே வந்து தெருக்களில் நடமாடினால் அவரை சாதுக்களிடமிருந்து தனியாக பிரித்தறிய முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் இமயமலை பயணம், இதை பற்றி தமிழக மக்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் அவர் எப்படி செல்வார், போகின்ற வழியில் என்னென்னவெல்லாம் செய்வார் என்பது இதுவரை தொலைக்காட்சிகளிலோ பிற ஊடகங்களிலோ விளக்கமாக வந்ததில்லை. ரிஷிகேஷ் பகுதிகளில் இன்றும் பல சாதுக்கள் மகா அவதார் பாபாஜி தங்களுக்கு காட்சி தந்ததாக கூறுகிறார்கள். அன்றைய தினம் இரவு ரிஷிகேஷில் உள்ள வசிஷ்டர் குகையில் கிரியாயோகத்தில் ஈடுபட்டார் சூப்பர் ஸ்டார். அவர் கிரியாயோகத்தில் ஈடுபடத் தொடங்கிவிட்டால் மீண்டும் சகஜ நிலைக்கு எப்போது வருவார் என அவருடன் இருப்பவர்களுக்கே தெரியாது. ஏன் அவருக்கே கூட தெரியாது. கோடானு கோடி மக்களின் மனதில் குடிகொண்டிருக்கும் ரஜினிகாந்த் இவ்வளவு ஆபத்து மிகுந்த மலைப்பாதைகளில் பயணிப்பதை தொலைக்காட்சிகளில் காண்பிப்பது இதுவே முதல் முறை. ரிஷிகேஷில் இருந்து ஆதி பத்ரிநாத் வரை அவர்களது காரிலேயே செல்ல திட்டம். பல்வேறு மலை அடுக்குகளை கடந்த பின்னரே பாபா குகையை அடைய முடியும். நமது சூப்பர் ஸ்டாரின் தேடலோ பாபாஜியின் குகைகளில். முதல் முறை சென்றபோது எத்தனை பரவசம் அவருக்கு இருந்ததோ அந்த அளவில் சிறிது கூட இந்த முறை குறையவில்லை. கிடக்கும் இயற்கை அழகை அவ்வப்போது வண்டியை விட்டு இறங்கி ரசித்தபடி தனது ஆன்மீக குரு பாபாஜி வாழ்ந்த இடம் நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறார் சூப்பர் ஸ்டார். சரிவான மலைப்பாதை என்பதால் நிலச்சரிவுகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம். இன்னும் சிறிது நேரத்தில் 1000 ஆண்டு புராதன சின்னத்தை கடப்பார் ரஜினிகாந்த். ஆதி பத்ரிநாத் 1250 அடி உயரத்தில் இருக்கும் வரலாற்று சின்னம் இது. வருடத்தில் 6 மாதங்கள் மட்டுமே இங்கே செல்ல அனுமதி. மீதமுள்ள 6 மாதங்கள் முழுவதும் இங்கு பனியால் போர்த்தப்பட்டு வெப்பநிலை -டிகிரிகளில் சென்றுவிடும். சூப்பர் ஸ்டார் ஆதி பத்ரிநாத்தில் சில மணி நேரங்கள் செலவிடாமல் மேலே செல்வதில்லை. இம்முறையும் தான். निर्मल भासित शोभित लिंगम जन्मज दुःख विनाशक लिंगम.
1250 அடியிலும் சூப்பர் ஸ்டாருக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். வாகனம் செல்கிற தூரம் வரை சென்று பின்னர் இறங்கி நடக்கத் துவங்கினார் சூப்பர் ஸ்டார். ராஜ்யமா இல்லை மயமா எங்கிவன் நாளை எங்கிவன் மன்னனா இல்லை. கையில் ஒரு தடியுடன் தனக்கே உரிய விறுவிறு நடையுடன் மேலே ஏற தயாரானார் ரஜினிகாந்த். ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம், ஆயிரம் அதிசயம் அமைந்தது பாபா ஜாதகம். கேள்வியா தமிழகத்திலும் மக்கள் கூட்டமுள்ள மற்ற இடங்களிலும் சூப்பர் ஸ்டார் வெளியில் வருவதையே யோசித்து பார்க்க முடியாது. கிளைகிளையாய் பிரிகின்றன பாதைகள். ஓங்கி வளர்ந்த நெடுமரங்கள், தூரத்தில் தெரியும் மலைமுகடுகள். சளைக்காமல் விறுவிறுவென பாபாவின் குகை நோக்கி முன்னேறினார் சூப்பர் ஸ்டார். அழகான ஒற்றைப்பாதையின் சில நிமிட தூரத்தில் குறுக்கிடுகிறது சூப்பர் ஸ்டாரின் ஃபேவரைட் அருவி. உடலும் மனமும் பரிசுத்தமடைகிறது இந்த சஞ்சீவினி அருவியால். மகா அவதார் பாபாஜி இங்கு எங்கோ ஓரிடத்திலிருந்து தன்னை உண்மையாக தேடி வருபவர்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடும், அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடும். நீண்ட நெடும் பயணம். சென்னையில் புறப்பட்ட சூப்பர் ஸ்டார் இமயமலைத் தொடரை அடைந்து பாபாஜியின் குகைக்கு சற்று தொலைவில் இருக்கிறார். பல கிலோமீட்டர் கால்நடையாக வந்த களைப்பு கொஞ்சமும் இல்லை சூப்பர் ஸ்டாருக்கு. இதோ தூரத்தில் தெரிகிறதே, அதுதான் மகா அவதார் பாபாஜி வாழ்ந்த இடம். இந்த இடத்தை தேடித்தான் ஆயிரம் கிலோமீட்டரை கடந்து வந்திருக்கிறார் சூப்பர் ஸ்டார். ஏற்கனவே சில முறை இங்கே வந்திருந்த போதும் பரவசம் குறையவில்லை ரஜினிகாந்துக்கும் அவரது குழுவினருக்கும். அவர் பெரும்பாலும் வசித்தது சிறிய குகையில்தான். ரஜினிகாந்தின் இமயமலை பயணத்தின் இறுதி நோக்கம் இதுதான், பாபாஜியின் குகையை அடைந்து அவரிடம் ஆசி பெறுவது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 7 கோடி பேர் இருக்கும் அப்படின்னா இந்த 7 கோடி தமிழர்களுடைய மனசுக்குள்ளும் போய் உட்காருகிற அவர்களுடைய மனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மந்திர சாவியை ரஜினிகாந்த் என்கிற மனிதரின் கையில் காலம் கொடுத்திருக்கிறது.
பட் எப்படி இந்த வாய்ப்பு கிடைத்தது? ஒரு கண்டக்டராக இருந்த ஒரு மனிதர் தமிழர்கள் எல்லோருடைய மனதுக்குள்ளும் போய் ஊடுருவக்கூடிய அளவுக்கு ஒரு இருப்பிடத்தை, ஒரு முக்கியத்துவத்தை எப்படி பெற்றார்? அதற்கான ரியல் ரீசன்ஸ் என்னவாக இருக்க முடியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம். நீங்கள் ஆழமாக யோசித்து பதில் சொல்லலாம். எந்த தருணத்திலிருந்து அல்லது எந்த ஒரு சினிமா பார்த்ததிலிருந்து அல்லது எந்த ஒரு சம்பவத்தை பார்த்ததிலிருந்து உங்களை அறியாமல் நீங்கள் ரஜினியுடைய ரசிகனாக மாறினீர்கள் அல்லது ரசிகையாக மாறினார்கள்? உங்களுடைய மனதுக்குள் ரஜினிகாந்த் எந்த தருணத்திலிருந்து உள்ளே வந்து உட்கார்ந்தார்? தளபதி படத்தில் வந்து ஒரு சீன் வரும் சார். அதில் வந்து நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாதிரி ஒரு சீர் தலைவர் பண்ணியிருப்பார். அப்போ வந்து மம்முட்டி கேட்பார், அவர் ஒரு தம்பியாக இருந்து கூட நீ ஏன் வந்து அவரை சாகடிக்கல அப்படின்னு சொல்லி கேட்பார். அதுக்கு தலைவர் சொல்லுவார், ஏன்னா நீ என் நண்பன்டா அப்படின்னு சொல்லுவார். அந்த சீன் ரொம்ப டச்சிங்காக இருக்கும் சார். அதில் வந்து தலைவரோட டைஹார்ட் ஃபேன் ஆகிட்டோம் சார். 1984 வருஷத்தில் கை கொடுக்கும் கைன்னு ஒரு படம் வந்தது. அப்போ நான் வந்து எனக்கு 6 வயசு. அப்போ அந்த படத்தை வந்து விவரம் தெரியாத வயசில் போய் பார்த்தேன். அந்த படத்தில் வந்து ரஜினிகாந்த் வந்து ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக நடந்துக்கிட்டு அம்மாவை மதிச்சுக்கிட்டு அந்த சின்ன வயசுலேருந்தே அம்மாவை மதிக்கிற பக்குவம் இருக்காங்க. அதை பார்த்து வளர்ந்தவன் நான். அம்மாவை மதிக்கிற ரஜினிகாந்த் சொல்லிட்டு நானும் அம்மாவை மதிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பவும் மதிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்போ அந்த கண்ணு தெரியாத பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது அப்போ எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், கல்யாணம்னு ஒன்று பண்ணால் இதே மாதிரி ஒரு முடியாத பொண்ணுக்கு தான் வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் 6 வயசில், விவரம் தெரியாத வயசில். அதை இப்போ நான் செயல்படுத்தி இருக்கேன். பெங்களூரில் வந்து ஒரு கோயில், அங்கே வந்து அவரோட ஃப்ரெண்ட் கூட ராஜ் பகதூர் அவங்களோட கூட வந்து ஒரு கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே போர்ச்சே அவர் ஓரமாக உட்காந்து ஒரு பில்லர்கிட்ட உட்காந்துருக்காரு, ஒரு காவி வேட்டிலாம் கட்டிட்டு. ஒரு அம்மா வந்து குஜராத்தி லேடின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அந்த லேடி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவர் ஒரு பெக்கர் நினச்சி அவர் கையில் ஒரு 10 rupees வச்சுருக்காங்க. என்கிட்ட யாருன்னா அப்படி எடுத்து வந்து நான் என்ன ஒரு ஓரத்தில் உட்காந்து என்கிட்ட கொடுத்தா திருப்பி ஒரு மரம் மறிச்சு என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்பேன் சீரியஸாக. அவர் அவ்வளோ பெரிய ஆள், அவர் ஒரு அரை கூட விட்டுருக்கலாம் அவங்கள. அதை வாங்கி அவர் அப்படியே வச்சுக்கிட்டு அந்த ராஜ் பகதூரை கூட்டிகிட்டு போயிட்டாராம். காரில் ஏறிச்சு அந்த லேடி அவரை பார்த்துட்டு வேகமாக ஓடி வந்து, சார் மன்னிச்சிடுங்க, உங்களை தப்பாக நினச்சிக்கிட்டு நான் பைசா கொடுத்துருன்னு சொன்ன உடனே, பரவாயில்லம்மா இந்த வாசலில் இருந்துக்கிட்டு சொல்கிறேன், ஒரு டைமும் கடவுள் வந்து என்னோட தரத்தை வந்து எனக்கு காமிச்சிக்கிட்டே இருக்காரு, நீ இவ்வளோ தாண்டா அப்படின்னு. அது அந்த மாதிரி ஒரு மனசுலாம் யாருக்குமே வராது, எனக்கு யாருக்குமே வராது, அவருக்கு மட்டும்தான் அது. உனக்கு ரஜினிகாந்த் பிடிக்குமா? ஏன் பிடிக்கும்? ஃபைட்டு. அப்புறம் டான்ஸு. ஃபைட் ரொம்ப பிடிக்குமா? ரஜினி ஸ்டைல் பண்ணுவேன் நீ? பண்ணு பாப்போம். சென்னை, நெல்லை, கோவை, மதுரை, நேற்று, இன்று, நாளை, என்றும் வானம் புறாவும் தேடி போனாலும் சூப்பர் ஸ்டார் போலே ஸ்டார் இல்ல மாமா. இந்தியானாலும் ஜப்பான் போனாலும் சூப்பர் ஸ்டாருக்கு கட் அவுட் மாமா. ரஜினி ஸ்டைல், ரஜினி दिल, रजनी स्पीड, रजनी धूल, चेन्नई, नेल्लै, கோவை, மதுரை, நேற்று, இன்று, நாளை, என்றும் break it down, the music will just ooh, music will just ooh. People wanna step into the party and jive, party and jive. நல்லவனா கண்டு பொடி, நண்பனாக்கி கட்டி பொடி, வாழ்க்கைய நீ நல்லா படி, வாழ்ந்துக்கலாம் நல்லபடி. சொல்லுறத செஞ்சு முடி, செய்யறத சொல்லி அடி, உள்ளத நீ உள்ளபடி, உண்மை சொல்லி வாழ்ந்து முடி. விடிய முன்ன முழிக்கணும், தேவை செஞ்சு உழைக்கணும், பெற்றவள மதிக்கணும். யாரு இத சொன்னா? ரஜினி ஸ்டைல், ரஜினி அண்ணே ஹாப்பி பர்த்டே.
பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரஜினி சார், உங்களுக்கு என்னுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே ரஜினி சார். சென்னை, நெல்லை, கோவை, மதுரை, நேற்று, இன்று, நாளை, என்றும் சென்னை, நெல்லை, கோவை, மதுரை, நேற்று, இன்று, நாளை, என்றும் வானம் புறாவும் தேடி போனாலும் சூப்பர் ஸ்டார் போலே ஸ்டார் இல்ல மாமா. இந்தியானாலும் ஜப்பான் போனாலும் சூப்பர் ஸ்டாருக்கு